இது மகிமை நேரம். இந்த புதிய ஆண்டின் இந்த முதல் வாரத்திலே இந்த இறுதி நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாரத்தின் இறுதி நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்னுடையவன், அது நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தில் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். நீ என்னுடையவள் அல்லது நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம்ல. நீ என்னுடையவள் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு வார்த்தையில் என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக வேளையில் நாம் சிந்திக்கலாம் இல்லையா? பாருங்க, ஒரு புதிதாக திருமணமான ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து அந்த திருமணமான அன்றைய நாளிலிருந்து நீ என்னுடையவள் அல்லது நீ என்னுடையவன், எனக்கு மட்டுமே உடையவன், எனக்கு மட்டுமே உடையவள் என்று சொல்லி அன்றிலிருந்து தான் அவர்களால் கூற முடியும் இல்லையா? ஏனென்று சொன்னால் ஒரு திருமண பந்தம் அன்றிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து தான் நீ என்னுடையவள் அல்லது என்னுடையவன் என்று சொல்லி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி கூற முடியும். அதே போலத்தான் அத்தனை உரிமையாக அதற்கு முன்னால் அவனால் கூற முடியாது இல்லையா, சொல்ல முடியாது. அந்த திருமண நாளிலிருந்து அவர்கள் அத்தனை உரிமையை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை போலத்தான் பாருங்க, இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவருடைய இரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த புதிய ஆண்டில் இந்த அருமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை, உலக மக்களுக்கு உலக மனிதர்களுக்கு நீ சொந்தம் அல்ல. ஏனென்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தை சிந்தி நான் கிரயமாக நான் உன்னை மீட்டிருக்கிறேன். ஆகையாலே நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இது எவ்வளவு மேலான ஒரு சந்தோஷம் இல்லையா? இந்த வார்த்தை மிக மிக என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை. நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடித்தமான, என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை. எனக்குண்டு அவர் இருக்கின்றார். நான் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட நான் சொல்லிட்டே வரேன், எசப்பா எனக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்கல்ல, என் கூட பேசுகிறதுக்கு நீங்கள் காத்துட்ருப்பீங்கல்ல, நான் வேகமாக வரேன்னு சொல்லி நான் வருவேன். பாருங்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்படி இருக்கும் பொழுது தான் அவரும் சொல்லுவார், நீ என்னுடையவன் அல்லது நீ என்னுடையவள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுவார். இந்த அதே போல் உலக பிரகாரமான தகப்பனை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து மட்டுமே நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ தகப்பனுக்கு அந்த உரிமையான அந்த பிள்ளைகள் மாத்திரமே அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை பார்த்து மாத்திரம் சொல்ல முடியும், நீங்களாம் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. அதே போல ஆண்டவருடைய மந்தைக்குள் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார். மகளே நீ என்னுடையவள், மகனே நீ என்னுடையவன் என்கிற அந்த உரிமையை அவர் யாருக்கு கொடுக்கின்றார்? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மந்தைக்குள் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த உரிமை கிடைக்கின்றது. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த உரிமையை உங்களுக்காக கொடுக்கின்றார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். எனக்கு அன்பான வாலிப சகோதரனே சகோதரி, இன்றைய நாட்களிலே வாலிப சகோதரனும் சகோதரியும் அநேக திசை மாறி போகிற அநேக காரியங்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையை தாங்களாகவே செலக்ட் பண்ணுகிற, தங்களுடைய வாழ்க்கை துணைகளை தாங்களாகவே செலக்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வாலிப சகோதரனும் சகோதரியுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ என்னுடையவள், நீ எனக்கே சொந்தம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாக நம்ம அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பா நான் உங்களுக்கு தான்ப்பா சொந்தம், நீங்க தான் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டீங்கப்பா, நான் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவருடைய கரத்திலே நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், மகளே நீ என்னுடையவள் என்று சொல்லி, மகனே நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கின்றார். மகளே என்னுடைய சமூகத்திற்கு ஓடி வருவாயா? இத்தனை ஆண்டு காலம், ஒருவேளை உன்னுடைய வயது 25 இருக்கலாம், 28 இருக்கலாம், இத்தனை ஆண்டு காலம் நீ ஓடினது போதும். இந்த உலகத்தின் பின்னாலே, உலகத்தின் மனிதர்களுக்கு பின்பதாக ஓடின காலங்கள் எல்லாம் போதும். இந்த புதிய ஆண்டு, இந்த 23ஆம் ஆண்டிலாவது
நான் உன்னுடையவனாய் மாறும்படி நீ என்னண்டைக்கு வருவாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்திலே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த வாரத்தின் இறுதி நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பான கரங்களை நீட்டி உங்களை ஆவலோடு அழைக்கிறவராக இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நாம் சற்று நினைத்து பார்ப்போம். நான் இந்த வருஷத்துல இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தேனே, இத்தனை ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தேனா? நான் அவருடையவளாய் அல்லது அவருடையவனாய் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருந்தேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லாதவர்கள், அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற இதுவரைக்கும் பெறாதவர்கள் இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்காக வாழ்ந்த நாட்கள் போதும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. நான் அவருடையவளாய், நான் அவருடையவனாய் வாழும் பொழுது மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்று உணர்ந்த பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டிலே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நாமே கேட்டு பார்ப்போம், நான் யாருடையவளா இருக்கிறேன், நான் யாருடையவனா இருக்கிறேன் என்று சொல்லி. நிச்சயமாக அதற்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? நான் இந்த உலகத்திற்குரியவனாக இருக்கிறேன் அல்லது உலகத்திற்குரியவளாக இருக்கிறேன். நீ யாருக்கோ நீ உரிமை உள்ளவளாய் மாறுவதை விட்டுவிட்டு நான் ஆண்டவருக்கு உரிமை உள்ள மகனாக நான் வாழ தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே விசுவாசத்தோடு நீ இந்த விசுவாச அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுவார், அன்பு மகனே நீ என்னுடையவன், அன்பு மகளே நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார் இருக்கின்றார். அருமையான பாடலின் வரிகள் இவ்வாறு கூறுகிறது, இஸ்ரவேலே நீ என் தாசன், உன்னை நான் மீட்டு கொண்டே, கலங்காதே திகையாதே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், என்றும் நீ என்னுடையவன், பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், என்றும் நீ என்னுடையவள். ஆம், நாம் அவருடையவனாய் இந்த புதிய ஆண்டிலே மாறுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டின் இந்த புதிய வாரத்திற்குள்ளாக, புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாக கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாட்களிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் 7 ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது பலிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே வந்து நிலைக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்கிற அந்த உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்மை விட்டு தூரம் போன ஒவ்வொருவரையும் கர்த்தரை பலவந்தமாய் பிடித்து இழுத்து, நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், இந்த புதிய ஆண்டிலே நான் உனக்கு இந்த உரிமையை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும், தூரம் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மீது வைத்து, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு உரியவள், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மண்டையில இழுத்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.